ஓகே, நம்ம சேவ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆஸ். சேவ் ஆஸ்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபைலை வேறு ஒரு பேர்லையோ இல்லைனா வேறு ஒரு டைப்லையோ சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சேவ் ஆஸ்ன்றது யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் சேவ் பண்ணிட்டோம். அந்த ஃபைலோட பேர் வந்து நம்ம ஆல்ரெடி எஸ்எம்எஸ் தமிழ்னு ஒன்று சேவ் பண்ணிக்கோம், சரிங்களா? இப்போ எனக்கு இந்த பேரை வேறு பேரில் எனக்கு மாற்றணும், இல்லை வேறு ஒரு டைப்பில் நான் இந்த ஃபைலை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து சேவ் ஆஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது எஸ்எம்எஸ் தமிழ்னு சேவ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ எனக்கு அதை பேரை மாற்றணும், இந்த ஃபைலோட பேரை எனக்கு மாற்றணும், சரிங்களா? அதுக்கு நான் வந்து ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து காட்டும் ஃபைல் நேம் என்ன டைப் பண்ண போகிறேன்ட்டு. இங்கே வந்து நான் தமிழ்ன்றதுக்கு பதில் இங்கிலீஷ்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து என்னோடய ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் இங்கிலீஷ். இப்போ நம்ம ஒரு ஃபைல் நேமை நம்ம மாற்றிட்டோம். ஆல்ரெடி இந்த எஸ்எம்எஸ் தமிழும் டிலீட் ஆகாது, நம்ம புதுசாக ஒரு ஃபைலும் க்ரியேட் பண்ணிட்டோம், சரிங்களா? வேறு ஒரு ஃபைலில், அதாவது இந்த அதில் இருக்க எல்லா விஷயமும் இதில் காப்பி ஆகி புது பேரில் வந்துடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சேம் ஃபைலு புது ஃபைலாக மாறுது, அதுவும் புது பேரோட. சரி, ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வந்து ஃபைல் நேம் மாற்ற தேவையில்ல, ஃபைல் நேம் அப்படியே இருக்கட்டும். எக்ஸாம்பிள் வந்து எஸ்எம்எஸ் தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் அப்படியே இருக்கட்டும், எனக்கு வந்து எஸ்எம்எஸ் தமிழ்லேயே இருக்கட்டும், எனக்கு டைப் மட்டும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் ஃபைலுக்கு போகணும், சேவ் ஆஸை கிளிக் பண்ணணும். சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் ப்ரௌசர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டைப் மட்டும் மாற்றினா கீழே இருக்குது பார்த்தீங்களா சேவ் ஆஸ் டைப்புன்னு, அதை கிளிக் பண்ணுங்கன்னா நிறைய டைப் இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை கிளிக் பண்ணணும். நான் வந்து பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சேவ்னு கொடுக்குறேன். ஓகே, சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வந்து பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிடும், அதாவது டைப் மாறிடும். மேலே பாருங்கள் எஸ்எம்எஸ் தமிழ் .pdfன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து பிடிஎஃபாக மாறிடுச்சு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட்லேருந்து மாறி இருக்குது, சரிங்களா? நமக்கு எம்எஸ் வேர்டும் இருக்கும், அதேமாரி புதுசாக மாறின பிடிஎஃப் ஃபைலும் இருக்கும். ரெண்டு ஃபைலுமே அந்த லொக்கேஷனில் இருக்கும், சரிங்களா? எங்கே நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கும்.